இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் கடவுளை நம்புறவன். அந்த கடவுளுக்கு சக்தி இருந்தா அந்த சக்தியை அவளை குணமாக்கி அவளை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். மாப்பிள சகல மாப்பிள போகாத இருப்பா. மாப்பிள மாப்பிள சகல இல்லைங்க மாப்பிள சொன்னா கேளுங்க மாப்பிள. நீங்க இங்கேயே இருங்க, எங்கேயும் போகாதீங்க மாப்பிள. சகல போகாதையா, ரேவதி கொஞ்சம் நினைச்சு பாரியா. அவளுக்காகவாவது நீ இங்க இருந்துதான் பார்க்கணும். ஆமாங்க, நீங்க போயிட்டா சித்தியோட அட்டகாசம் தாங்க முடியாது. அவங்களால ரேவதிக்கு ஆபத்து வரவும் வாய்ப்பு இருக்கு. அப்படிலாம் எதுவும் நடக்காதுங்க. மீறி எதுனா நடந்துச்சுன்னா கண்டிப்பா அவளை நான் காப்பாத்துவேன். மாப்பிள ரேவதி உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியே ஈஸ்வரி உங்களை வெளியே துரத்த பாக்குறா. அதெல்லாம் இல்ல மாப்பிள, நீங்க இங்கேயே இருங்க, நீங்க போக வேணாம். இல்ல மாமா, ரேவதி இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கா. அவ விஷயத்துல நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. என்னால் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது மாமா. அவ சந்தோஷமா இருக்கணும், இது மட்டும்தான் மாமா எனக்கு முக்கியம். மாப்பிள இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நிரந்தரமா ரேவதி என்கிட்ட இருந்து பிரிச்சிடலான்னு அத்தையும் சின்னத்தையும் நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறது என்னைக்கும் நடக்காது. ரேவதிக்கு இந்த ஆக்சிடென்ட்னால அவன் ஞாபகங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா அவன் என் மேல வச்சிருந்த அன்பு அவ அடி மனசுல கண்டிப்பா இருக்கும் மாமா. இப்ப வேணா அவளுக்கு எதுவும் ஞாபகம் இல்லாம இருக்கலாம். காலப்போக்குல கண்டிப்பா அவளுக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வரும் நம்புறேன் மாமா. அப்படி இருக்கும்போது ரேவதிக்கு என்னை பத்தின ஞாபகம் மட்டும் எப்படி திரும்ப வராம போகும்? அவ அடி மனசுல அது ஆழமா இருக்கும். கண்டிப்பா அது ஒரு நாள் வெளியே வரும் மாமா. அப்ப ரேவதி என்னை தேடி வருவா. அப்ப அவ கழுத்துல என்கிட்ட இருக்க தாலி அவளை கட்டுவேன். எங்க வாழ்க்கை அதுக்கப்புறம் நாங்க சந்தோஷமா ஆரம்பிப்போம். மாப்பிள நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அதனால தான் இன்னும் சந்தோஷமா இருக்கும். அதுக்காக நீங்க வீட்டை விட்டு வெளியில போறது எங்களுக்கு உடன்பாடு இல்ல மாப்பிள. நீங்க இங்கேயே இருங்க மாப்பிள. இல்ல மாமா, நான் இப்ப போய் தான் ஆகணும். நான் எங்க போனாலும் என் மனசு எப்பவும் ரேவதியை சுத்தியே தான் இருக்கும். அவ சீக்கிரமாவே குணமாயிடுவா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க தைரியமா இருங்க மாமா.